இப்போ இந்த 2K கிட்ஸ் ஜென்சிஸ் எல்லாம் பேசுறது வந்து நிறைய விஷயங்கள் நிறைய டெர்மினாலஜிஸ்லாம் யூஸ் பண்றாங்க. நமக்கு அந்த டைம்ல இருந்த ஒரே ரெண்டே டெர்மினாலஜி தான், ஃபர்ஸ்ட் பெஞ்சர் இல்ல லாஸ்ட் பெஞ்சர், அவ்வளவுதான். ஆஸ் சிம்பிள் as that. நீங்க எந்த சைடு இருந்தீங்க? ஸ்டடீஸ் எல்லாம் ஐ வாஸ் அ வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். பிகாஸ் எனக்கு B+ வேணும், அவ்வளோதான். B+னா ஓகே, அதுக்கு மேலே போகணும்னு சொல்லி நான் வந்து ட்ரை பண்ணதே கிடையாது. பிகாஸ் எப்போவுமே ஒரு B+ இல்லாட்டி B, சிக்கும் வர மாட்டேன், A+க்கும் போக மாட்டேன். பிகாஸ் அந்த ஒரு ஆவரேஜாக அந்த ஸ்டடீஸ் போயிட்டே இருந்துச்சு. அண்ட் ஐ வாஸ் ஹாப்பி வித் இட். ஒரு 50ல் வந்து 17க்கு ஜஸ்ட் பாஸ் கிடைச்சா கூட ஐ எம் ஹாப்பி. ஓகே, அது வாங்கி நான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். Especially mathematics and all. ஐயோ, சேம். Yeah, I hate that subject. But அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் நான். எப்போவுமே வந்து நான் இன்னும் ஜாஸ்தி படித்து நான் வந்து இன்னும் A+ வாங்கணும், அந்த மாதிரிலாம் நான் யோசிச்சதே கிடையாது. ஸோ டீச்சர்ஸ் வந்து எங்கிட்ட கேட்பேன், என்ன B+B, உனக்கு இன்னும் அது படித்து மேலே வரணும்னு ஆசையே இல்லையான்னு சொல்லும்போது நான் என்னோட ரியாக்ஷன் வந்து அப்படின்னு பண்ணுவேன் நான். அது வந்து மை டீச்சர்ஸ் ஹவ் டோல்டு மை பேரண்ட்ஸ் ஆல்சோ. அந்த மாதிரி ஒரு எண்ணமே கிடையாது. வந்து ஓகே B+ல இருக்கோம், நெக்ஸ்ட்ல இருந்து நான் A வரணும், A+ வரணும். எனக்கு வந்து ஐ வாஸ் ஹாப்பி வித் இட். ஐ வாஸ் லைக், இது போதும் என்ன இப்போ அப்படின்னு. தென் லாஸ்ட் பெஞ்சு ஃபர்ஸ்ட் பெஞ்சை வந்து எங்களால் சொல்ல முடியாது. பிகாஸ் நான் கான்வென்ட்ல படித்தேன். எவ்ரி வீக் வி சேஞ்ச் பெஞ்ச், ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, அதனால ஒரு சேஞ்ச், ஒரு பெஞ்சு வந்து பெர்மனண்டாக இல்லை எங்களுக்கு. ஒவ்வொரு வீக்கும் ஒவ்வொரு பெஞ்சு. ஆனால் ஃபர்ஸ்ட் பெஞ்சில் வரும்போது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. பிகாஸ் எப்போவுமே டீச்சர் அப்படி முன்னாடி இப்படி இருக்கும்ல. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் ஏதோ எக்ஸ்கியூஸ் பண்ணி சொல்லி நான் வந்து அது அன்னைக்கு லீவ் விட்டுருவேன். ஏதோ ஒன்று லைக் தாத்தா இறந்துட்டாங்க, பாட்டி இறந்துட்டாங்க, இந்த எக்ஸ்கியூஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வாட்டி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் அவங்க வந்து ஒவ்வொரு டீச்சர்கிட்டையும் சொல்லும்போது அவங்க யாரும் யோசிக்கல, அப்போ பாட்டி தானே இன்னொரு வாட்டியும் இறந்ததுன்னு சொல்லி அவங்க யோசிச்சதே இல்லை. அதனால நான் தப்பிச்சிட்டேன். ஆனால் அதுக்கு சொல்லி ரொம்ப நாள் வரைக்கும் நான் இதே சேம் எக்ஸ்கியூஸ் தான் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன்.